இயேசு நம்மோடு. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மாதத்தினுடைய கடைசி வாரத்துக்குள்ளே கடந்து வந்துவிட்டோம். ஆண்டவர் மகிமையானதை மேன்மையானதை நிச்சயமாகவே இந்த நாட்களிலே செய்வார் என்று கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் கண்ணீரை களிப்பாய் மாற்றுவார், உங்கள் ஏக்கங்களை நிறைவேற்றுவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். அருமையான தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற போது அவர் எங்கள் உள்ளத்தின் ஏக்கங்களை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். இதனாலுமாய் வசனத்தை கவனமாய் கவனித்து கேளுங்கள். ஏனென்று சொன்னால் வசனம்தான் நம்முடைய வாழ்வின் மேன்மை. வசனம்தான் நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதங்கள் நன்மைகளை கொண்டு வருகிறது. இந்த வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் தான் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிற புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். ஆக இந்த நாளிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளவு அருமையான வசனம்! இந்த நாட்களில் எங்களுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கிறது, யார் பரலோகத்துக்கு போவார்? யார் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ளே கடந்து செல்வார்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற போது நமக்குள்ளேயே சில கேள்விகள் எழும்பி விடுகிறது. இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நாளில ஞானஸ்தானம் எடுத்து விட்டோம், சபைக்கு போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறோம், ஆண்டவர் சொன்ன சில காரியங்களை செய்கிறோம் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் நம்முடைய சுபாவங்கள் மாறாமல் ஒருபோதும் கிறிஸ்துவின் மகிமைக்குள்ளே எவரும் பிரவேசிக்க முடியாது. அதனாலதான் ஞானஸ்தானம் மட்டும் போதுமா? இன்றைக்கு அநேக திருச்சபைகள், அநேக தேவ பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள், அநேக ஊழியர்கள் என்ன நினைக்கிறார்கள், ஞானஸ்தானம் எடுத்தால் பரலோகத்துக்கு சென்று விடுவோம். இந்த ஞானஸ்தானம் என்பது ஒரு இடத்துக்கு நாம் பிழை பண்ணுவதற்கு டிக்கெட் எடுக்கிறது போன்றது. ஆமென். இன்றைக்கு டிக்கெட் எடுத்தவர்கள் எல்லாம் பிழை பண்றதில்லை, எல்லோரும் அந்த நாட்டுக்குள்ள கடந்து போகிறதில்லை. எவர் வேணுமானாலும் டிக்கெட்டை வாங்கலாம். ஆனால் போர்டிங் பாஸ்ல அங்க போய் நாம தகுதி உள்ளவர்களா என்று பார்க்கிற போதுதான் நாம் போகலாமா போக முடியாதா என்றதை அங்கே அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளையே, அதே போலதான் ஞானஸ்தானம் நமக்கு பரலோகத்திற்கு அந்த ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படுகிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் நித்தியத்திலே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள். இன்றைக்கு நம்முடைய சுபாவங்கள் மாற வேண்டும். நம்முடைய தோற்றம் அல்ல, நம்முடைய காரியங்கள் அல்ல, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நினைவுகள் மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். அதனால்தான் அங்கே பிலிப்பியரிலே சொல்லுகிற போது கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே நம்மை ஆள கடவுது என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு சிறு பிள்ளையை போல் மாறாவிட்டால், சிறு பிள்ளையை போல நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இல்லாவிட்டால் நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. ஏன் ஆண்டவர் சிறு பிள்ளைகளை என்று சொல்லுகிறார் என்றால், சிறு பிள்ளைகள் முதலாவது காரியம் எதையும் ஏற்றுக்கொள்ளும். இன்றைக்கு இந்த வேத வசனம் இப்படி சொல்லுகிறது என்றால் அதை நம்பும். இன்றைக்கு அறிவாளிகள், அறிவு பெருத்தவர்கள் இன்றைக்கு அதை நம்புகிறது இல்லை. அதனாலதான் தேவன் சொல்லுகிற வார்த்தையை யார் அப்படியே நம்புகிறார்களோ அவர்களை சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பிடுகிறார்கள். அது மட்டுமல்ல, மற்றவர்கள் தப்பிதங்களை அது அடுத்த நிமிஷமே மன்னித்து விடும், மறந்து விடும். மன்னிக்கிறது நமக்கு சிம்பிள் மாதிரி இருக்கு, ஆனா மறக்கிறது தான் மேன்மை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில மன்னித்து விட்டோம் என்று வாயாலே சொன்னாலும் உள்ளத்தினால அதை மறக்கிறது இல்லை, அதை வைத்துக் கொள்ளுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, இந்த சிறு பிள்ளைகள் போல என்றது இந்த 2 காரியத்திலே உங்களுக்கு விளங்கும். சிறு பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிற வாஞ்சை உள்ளவர்கள், சிறு பிள்ளைகள் அதை அப்படியே நம்புகிறவர்கள், சிறு பிள்ளைகள் மனம் திரும்புகிறவர்கள், சிறு பிள்ளைகள் மற்றவர்கள் தப்பிதங்களை மன்னித்து மறக்கிறவர்கள். இப்படிப்பட்ட இருதயம் சுபாவம் உள்ளவர்களே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள். ஆண்டவர் சொல்லுகிறதை செய்கிறவர்கள் தான் நிலையான நித்திய வீட்டுக்கு போக தகுதி அடைகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் கனி நிலைத்திருக்கும். அருமையான தேவ பிள்ளையே,
இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற போது உங்க வாழ்க்கையில நீங்கள் எந்த நிலையில இருக்கிறீர்கள் என்பதை தேவ ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவாராக. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு கண்டித்துணர்த்துவார். நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நாளுக்கு நாள் மர்வமாக ஒரு வாழ்வு உங்க வாழ்க்கையில வந்துவிடும். அநேகருக்கு முன்பாக நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு முன்பாக பழியாக நிந்தையாக இருக்க மாட்டீர்கள். என்னன்னு சொன்னால் தேவ ஆவியானவர் நம்மிடையே வருகிற போது பிதாவின் சித்தத்தை செய்ய நம்மை நடத்துகிறார். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே பாடுகளை சுமந்து செல்லுகிற கிருபையை கொடுக்கிறார். இந்த நாளில நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல மாறுவீர்களானால் நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், நித்தியத்திலே பரலோக வீட்டிலே அப்பா உங்களுக்கு ஆயத்தப்படுத்தின அந்த வாசஸ்தலத்திலே நீங்கள் பிரவேசிப்பீர்கள். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? தகப்பனே, இந்த நாளிலுமா இந்த வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் மனம் திரும்புகிறார்களோ, சிறு பிள்ளையை போல தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பரலோக நன்மைகள் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, தகப்பனே, அப்பாவுடைய பாதத்துல மன்றாடி செபிக்கிறேன். கண்ணீர்கள் களிப்பாய் மாறத்தக்கதாய், ஏக்கங்கள் நிறைவேறத்தக்கதாய், வியாதியின் வியாகுலங்கள் நீங்கத்தக்கதாய் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆளுமை, தேவனுடைய சமாதானம், தேவனுடைய சந்தோஷம் வெளிப்படுவதாக. இந்த நாளில் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காது போவதாக. ஆண்டவரே, தகப்பனே, இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று. இந்த நாட்கள் ஒரு மனம் திரும்புதல் ஆவியை கொடுங்கப்பா, வசன வெளிச்சத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, நிற்கிறோம் என்று சொல்லுகிற நாங்கள் விழுந்து போகாதபடி உம்முடைய வசனத்தினால் எச்சரிக்கப்பட்டு பரலோக நன்மைகளை காணத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தொடர்ந்து இயேசு நம்மோட நிகழ்ச்சியை கேளுங்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு காரியத்தை செய்வார். காலம் சமீபித்து வந்து விட்டது. அப்பாவுடைய வருகை அதி சீக்கிரம். சடுதியிலே ஒரு ராத்திரியில திருடன் வருகிறது போல அப்பா வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நாட்களில் நீங்கள் ஆயத்தப்படுங்கள், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துங்கள். நீங்கள் கட்டுகிறதும் நீங்கள் சேர்க்கிறதும் நிலைநிற்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.